பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய முருங்கைக்கீரை கஞ்சி. சிறுதானிய முருங்கைக்கீரை கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: திணை, வரகு, குதிரைவாலி, சிறுபருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், சோம்பு, தக்காளி, மஞ்சள், இந்துப்பு, முருங்கைக்கீரை. இப்போ சிறுதானிய முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம முருங்கைக்கீரையும் இந்த சிறுதானியமும் எடுத்துக்கினா அவ்வளோ நல்லது. இந்த நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும், உடம்பும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது பலவீனமாக இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. இந்த பூண்டு வாய்வு எடுக்கும். நம்ம பூண்டும் நல்லது. லைட்டாக தட்டியும் போடலாம். நான் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டி போட போகிறேன். மிக்சியை ஆப்போசிட் சைடு இது பண்ணுங்க, விட்டு அரைங்க. போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை குறைன்னு அரைக்கணும்லாம் இல்லை. சும்மா தட்டினா எப்படி இருக்கும், தட்டி நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த மாதிரி வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை இதில் போட்டுக்கோங்க. சாதாரணமாக கஞ்சினா என்ன பண்ணுவோம்னா, எல்லா அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு இறக்கிடுவோம் இல்லைங்களா. ஆனால் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு 3 காஞ்ச மிளகாவை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 போடுறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. மிளகு தொண்டையில் இருக்கிற புண்ணு, வயிற்று புண்ணு, இதுக்கெல்லாமே நல்லா ஆற்றும். இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அரைச்சிக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிறுதானியம் எல்லா சிறுதானியமும் எடுத்துக்கலாம். அதாவது திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, பனிவரகு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 சிறுதானியம் எடுத்திருக்கேன். திணை, வரகு, குதிரைவாலி, இது 3 எடுத்திருக்கேன். 3மே கால் கப்பு எடுத்திருக்கேன். இது மூணும் சேர்ந்து ஒரு 1/2 கப்பு பருப்பு. பருப்பு நிறைய வேணும், உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதையும் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். இப்போ தக்காளியும் அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த சிறுதானியம் பருப்பு எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது 4 போட்டிருக்கோம் இல்லைங்களா, 4ம் 1/4 கப்புனா 1 கப்பு வரும் அளவு. அப்போ 1 கப்புனா ஒரு 6 கப்பு தண்ணி ஊற்றுங்க, சரியாக இருக்கும். ஆறு கப்பு ஊற்றுங்க. இதை கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசியெல்லாம் கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல வாசனையும், அந்த பூண்டு வாசனை, நம்ம வெங்காயம்லாம் இடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம 3 அரிசியையும் கழுவி வச்சுருக்கோம். சிறுதானியம் எல்லாத்தையும் கூட பருப்பும் சேர்த்து கழுவிட்டோம். அதை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க விட்ட பிறகு சிறுதானியெல்லாம் சேருங்க, முன்னாடியே சேர்த்துடாதீங்க. முருங்கைக்கீரை இப்போவே போடக்கூடாது. போட்டோம்னா அந்த கசப்பு அதிகமாக தெரியும். நம்ம கஞ்சி அரிசியெல்லாம் வெந்த பிறகு நல்லா குழைய வேக விட்டு விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை போட்டு ஒரு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்ம அரிசி போட்டுட்டு கலரிட்டு தேவையான அளவு, இந்த நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு மூடி விடுங்க. மூடிட்டு ஒரு 5 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் போடுறேன். ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவி அடங்கின பிறகு நம்ம எடுக்கலாம். விசில் எடுத்துகிட்டு வெந்திருக்கா நல்லா குழைய வெந்திருக்கணும்.
அப்படி வந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா அந்த ஆவிலாம் அடங்கிருச்சு. இப்போ விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்ம மசாலா அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, நல்ல வாசனையாக இருக்குது. இதை வந்து நல்லா அப்படி குழைய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, எந்த ஆயிலும் போடல. இப்போ வந்து முருங்கைக்கீரையை நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கஞ்சி எந்த பதத்துக்கு குடிப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்படி கிளறி விட்டுருங்க. அது கொதித்து இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கும் அது கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே கீரை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கீரையோட நச்சுத்தன்மை வந்து உள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி திறந்து வேக வைங்க. அது அந்த ஆவி போகும்போது அது நச்சுத்தன்மை வெளியே போயிடும். முருங்கைக்கீரைலாம் சீக்கிரம் வெந்துடும். அதை வதக்கியே செஞ்சிடலாம். அது அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். அதாவது நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையை அலசி அதில் போட்டு அப்படி புரட்டினாலே கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலே வெந்துடும். இதுவும் அந்த மாதிரி வெந்துடும். தண்ணி உங்களுக்கு இந்த கஞ்சி பதத்துக்கு வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கோம். அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சிறுதானியமும் சேர்த்துருக்கோம். ஒவ்வொன்றுலேயும் ஒரு சத்து இருக்குது. இது யார் வேணால் சாப்பிட்லாம். எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கலாம் அழகாக இது மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது, ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்குலாம் வாய் பிடிக்கல, இல்லை உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மதியம் சாப்பாடோ இல்லை காலை சாப்பாடோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானியத்தெல்லாம் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி உணவெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்கும். கீரையும் நல்லா வெந்துருச்சு, கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. சிறுதானியம் முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ரொம்பவே சத்தான சிறுதானிய முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே சாப்பிடுங்க. குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த நோய் இருக்குது இது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க.